ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் வரும். அது போக புது கேரக்டர்ஸ்லாம் வரும். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 2 எபிசோட் 4. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஆர்மியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டில் அப்படின்னு லோமேர் கேட்கவான். ஆமா, நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே என்ன ரெடி பண்ணாலும் அதை தடுக்க நான் ரெடி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அப்படின்னு ரோசல் சொல்றான். நம்ம ஹீரோவா அவன் ஆளுங்க எல்லாரும் சீர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க கூட இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட சோல்ஜர்ஸும் சொல்லவும், நீங்க கூட இருக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ஹீரோவும் சொல்றான். ஹார்ஸோட ஃபர்ஸ்ட் பாட்டில் நல்லா போகணும் நம்ம ஆளுங்க எல்லாருமே நினைக்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு அவன் ஒரு நல்ல கமாண்டர் அப்படின்னு சொல்லி லோமேர் பாக்குறாரு. ஃபைட் பண்ணலான்னு போனா வெள்ளக்கூடிய காமிச்சு அவங்க சரண்டர் ஆயிருந்தாங்க. ஆர்ஸ் உன்னோட ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கு நீ இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கோரன் சொல்றான். இன்னும் இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ கேட்டா எப்போ ஃபைட் பண்ண கூடாதுங்கிறது வார்ல ஒரு டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு கோரன் சொல்றான். ஷாமாக் டிஸ்ட்ரிக்ட்லயே இதே மாதிரி வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. வாஸ்க்மேரோட ஒரு ஆளு ஷாமாக்கோட லீடர் கிட்ட பேசிட்டு இருக்கான். சார் தாமஸ், நீங்க எங்க கூட இருக்கீங்க, கண்டிப்பா நாங்க சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஷாம்லாக்கோட லீடர் சொல்றாரு. இவன் நீங்க தோத்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்றான். அவன் என்ன சொல்றாங்கிறத அந்த லீடருக்கு புரியல. எல்லாத்தையும் ஏன்ட்ட விட்டுரு அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அப்பா, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீங்க தலை வணங்கணும்னு அவசியம் இல்லையே. ஷாமாக்கோட லீடர் நீங்க இப்படி கிடையாது அப்படின்னு நம்ம பொண்ணு கேட்டா, தாமஸ் சொல்றபடியே கேட்போம், அவர் பிளான கேட்கறதா இப்போதைக்கு பெட்டர் அப்படின்னு அந்த லீடர் சொன்னா, அப்பா உங்களுக்கு பதில் நான் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு அந்த செலினாங்கிற பொண்ணு சொல்றான். ஷாமாக்க கைப்பற்ற ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கோரன் கேட்கவோ ரோசல் ஒரு ஐடியாவை சொல்றான். மெயின் கேஸ்ல சுத்தி மொத்தமா 3 ஃபோர்ட்ரஸ் இருக்கு. ஒன்னுலயும் 1000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. உங்க படையில இருந்து ஒவ்வொரு ஃபோர்ட்ரஸ்க்கும் 4000 சோல்ஜர்ஸ் அனுப்புனா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். அப்புறம் மெயின் கேஸ்ல ஈஸியா கைப்பற்றிடலான்னு ரோசல் சொல்றான். ஓகே, அப்ப என்னோட மெயின் ஃபோர்ஸஸ் எல்லாமே சாமா கேசல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஃபோர்ட்ரஸை நீங்க கைப்பற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பொறுப்புலயோ ஒரு ஃபோர்ட்ரஸை ஒப்படைக்கிறாங்க. ரோசல், மிரல், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஹீரோ கேட்கவோ, நம்ம வேணா முதல்ல ஒரு ஸ்கவுட் அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு ரோசல் சொன்னா, எதிரி என்ன பண்ண போறாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதும் நல்ல விஷயம் தான். பட் புக்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் அப்படியே திங்க் பண்ணக்கூடாது. உன் எதிரி எப்படி யோசிப்பாங்கிறதையும் நீ யோசிக்கணும். உன்னோட ஓன் ஆர்மியை நீ எப்படி தோக்கடிப்பாங்கிற ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் இருக்குல்ல. நீ எதிரியா இருந்தா நீ எப்படி நம்ம ஆர்மியை தோக்கடிப்ப, அப்படியோ திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரல் வந்து சொல்லவும், எனிமி ஃபோர்ட்ரஸ் கிட்ட வரும்போது நான் உங்களை பின்னாடியில இருந்து சரவுண்ட் பண்ணுவேன், அதுக்கு ஆளுங்களை இந்த ஃபாரஸ்ட்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு ரோசல் சொல்லுவோம். அப்ப ஸ்கவுட்டை மவுண்டன்ஸ்குள்ளேயும் நம்ம அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி மிரல் கேட்கிறா. எல்லா ஐடியான்னு ரோசல் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். எனிமி ஃபோர்ஸஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். சரினா அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ட்ரஸை சுத்தி ஒரு மேஜிக் பேரியரை கிரியேட் பண்றா. எனிமி சைடு ஒரு மேஜிக் யூசர் இருக்காங்க. பேரியரை போட்டு வச்சிட்டாங்களா அப்படின்னு இவங்க பார்க்கவும், அப்போ அந்த மேஜிக் பேரியர் டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சைடும் சில மேஜிக் யூசர்ஸ் இருக்காங்க. ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி மத்த மேஜஸ்லாம் அட்டாக் பண்றாங்க. பெருசா எந்த டேமேஜுமே ஏற்படல. இன்னும் சார்லட் அட்டாக் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப சார்லட் அவளோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. அது ரொம்பவே பயங்கரமான அட்டாக்கை ஏற்படுத்துது. அந்த பேரியரும் உடையுது. பட் அடுத்த நிமிஷத்துலயே அது ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் ஆகி திரும்பவும் பேரியர் நார்மல் ஆயிருது. அங்க இருக்கிற மேஜிக் யூசர்ஸும் பவர்ஃபுல் தான் போலியன்னு கேட்டா, என் அட்டாக்கு அவங்களால கீப் அப் பண்ண முடியுதான்னு பாப்போம். இப்ப சார்லட்டும் சீரியஸ் ஆகுறா. ஆக்வா மாக்கி அவ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் யூஸ் பண்றதுக்கான லிக்யூட எடுத்துட்டு வராங்க. இந்த பாட்டில் நம்ம கண்டிப்பா தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி செரீனா சொல்றா. 1000 எனிமி ட்ரூப்ஸ் இவங்க பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி அவுட் பண்ண போன ஆளுங்க வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. வெறும் 1000 பேர் தானே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சா, அவங்களுக்கு பின்னாடி 10,000 ஆர்மி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், எனிமி அவங்க கிட்ட இருக்கிற மொத்த ஆர்மியவும் இந்த ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மூவை யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மிரல் வந்து யோசிக்கிறா. ஒன்னு இவங்க பேரியர் உடைச்சு ஃபோர்ட்ரஸ்குள்ள போயிட்டாங்கன்னா இவங்க சேஃப் ஆயிடலாம். ரிட்டர்ன் போகலான்னு பார்த்தா எதிரி இவங்களும் மீட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பா தோத்து போயிருவாங்க. ஃபோர்ட்ரஸ் அட்டாக் பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னாலும் எதிரி பின்னாடியில இருந்து வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. கோரனோட ஆர்மியை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். பட் அவங்க இந்த இடத்த ரீச் பண்றதுக்குள்ள இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இனிமையோட ஆர்மி இங்க வர ஆஃப் டே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ரிட்டர்ன் போயிட்டா இவங்க டேமேஜ் ஆச்சு மினிமம் ஆகும்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சோ முடிவு எடுக்க வேண்டியது நம்ம ஹீரோ தான். ரிட்டர்ன் போகவா இல்ல அட்டாக் பண்ணி ஃபோர்ட்ரஸை கைப்பற்றுவாங்கிறது. ஆர்டினரி பீப்புளா இருந்தா இது முடிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்கிட்ட இருக்கிற ஆளுங்க எக்ஸ்ட்ராடினரியான ஆளுங்க. ரேட்ஸ் ஹாஃப் டே வரைக்கும் எதிரியை உன்னால சமாளிக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா, 10,000 சோல்ஜர்ஸ்ல 2,000 சோல்ஜர்ஸ் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றேன். உங்களுக்காக அந்த 10,000 சோல்ஜர்ஸையும் நான் தனியாலவே கொள்ள ரெடி தான் ரீட் சொல்லவும், ஹாஃப் டே தேவைப்படாது, 1 மணி நேரத்துல நான் அந்த பேரியரை டெஸ்ட்ராய் பண்றேன் சார்லட் சொல்றா. இவங்க 2 பேரால இது முடியும். ஃபோர்ட்ரஸ் நம்ம கண்டிப்பா கைப்பற்றுறோம். அப்படி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இதுல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ரோசலோ இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்றான். மிரேலோ ஒத்துக்கிறா. சரின்லோ மேரோ நம்ம ஹீரோ பிளான் படியே சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண சொல்றான். சைடு நான் ஜாயின் பண்ணது உண்மையிலேயே என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு அப்படின்னு மிரேல் பாக்குறா. 10,000 சோல்ஜர்ஸ் பார்த்த உடனே தெரிச்சு ஓட போறாங்க அப்படின்னு சொல்லி எனிமியோட டீம் வந்துட்டு இருக்கு. சார் தாமஸோட பிளான் உண்மையிலேயே பிரில்லியன்ட்லன்னு ஒரு சோல்ஜர் சொன்னா, ஒளிஞ்சிருந்த ஆரவை யூஸ் பண்ணி இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீச் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஈவன் 10,000 சோல்ஜர்ஸ்
எனிமி சைடு இருந்தாலும் இந்த குறுகிய பாதையில வரும்போது நிறைய எனிமிஸ் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண முடியாது. அதுக்குதான் இவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க. எதிரியோட பேரியருக்கு எதுவாகல, இவங்களோட மேஜிக் லிக்விட் வர கம்மியாகிக்கிட்டே வருது. நம்ம எனிமியோட டெரிட்டரியில இருக்கோம். மேஜிக் லிக்விட் காலி ஆயிடுச்சுன்னா புது சப்ளை எல்லாம் கிடைக்காது. எனிமி சைடுக்கு போற அக்வா மேஜிக் நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ரோசல் சொல்றான். அந்த பேரியரால கீப் அப் பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம அட்டாக் பண்ணா அது முடியும் அப்படின்னு சொல்லி ரோசல் சொல்றான். அப்படிங்க செரீனாவோட டீம் கிட்ட அக்வா மேஜிக் நிறையவே இருக்கு. எதுக்கும் இருக்கட்டும் நீங்க அப்பாட்ட சொல்லி ஃபர்ஸ்டே நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு அந்த தாமஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு செரீனா சொல்றா. இது என்னோட ஃபோர்ட்ரஸ், நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த பேரியராவா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறா. சைடு ஆளுங்க அதிகமா இருந்தும் எப்படி அவங்க ஒருத்த இத்தனை பேரை கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் கூட சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. பேரியரா அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்களா? நம்ம கிட்ட வேற கொஞ்சம் மேஜிக் லிக்விட் தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு இவங்க யோசிச்சா வேற வழி இல்ல, நான் அந்த ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சார்லட் மத்த எல்லாரோட மேஜிக் லிக்விடையும் சேர்த்து வாங்குறா. அவ்வளவு பெரிய லெவல் மேஜிக் யூஸ் பண்ணா சார்லட்டோட பாடி அது பாதிக்கும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆஷ், நான் எவ்வளவு டேலண்டட், நீ என்ன செலக்ட் பண்ணிருக்க, ஒருவேளை நான் மயங்கி விழுந்துட்டா பதிலுக்கு நீ என்ன பாத்துக்கோ, அது போதும் அப்படின்னு வா சொல்றா. ஆஷோட ஃபர்ஸ்ட் பேட்டில் வாங்குறேன், நான் தோத்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் இங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க. சார்லட்டோ இப்ப தனியால மொத்தமா ஒரு பெரிய பிளாஸ்டர் கிரியேட் பண்றா. கண்டினியூஸா ஒரே நேரத்துல பேரியர்ல நிறைய அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு டேமேஜ் ஆகிற ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா அந்த பேரியரை வந்து செரீனாவால ரிப்பேர் பண்ண முடியல. ஹேண்டில் பண்ண முடியாம அவளோட அக்வா மேஜிக்கும் உடஞ்சிருது. எப்படி என்னோட மேஜிக் ஆசமா அப்படின்னு சொல்லி சார்லட்டோ மயங்கி விடாம இப்ப அப்படியே தான் நிக்கிறா. வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் நீ தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ மேல வந்து அவன் மயங்கி விழுந்திருந்தா. தேங்க்யூ சார்லட், நம்ம ஹீரோ அவளை பாத்துக்கிறான். ரீட்ஸோ இப்ப திரும்ப வந்திருந்தான். விக்டரி நமக்கு தான் அப்படின்னு எல்லாரும் இப்ப போட்டோஸை கைப்பற்ற போறாங்க. மான்ஸ்டர்ஸை உனக்காக ஒர்க் பண்ண வச்சிருக்க, நான் செலக்ட் பண்ணது உண்மையிலேயே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி மிரேல் நம்ம ஹீரோவை பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் ரீட்ஸ் தனியாவே அந்த ஆர்மியை ஹேண்டில் பண்ணிட்டா, இன்னொரு பக்கம் சார்லட்டோ தனியாவே அந்த பேரியரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. பட் அந்த வாஸ்க்மேரோட ஆளு தாமஸ் தான் வில்லத்தனமா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.